திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை அது அறச்சிந்தனை. அது பெருமானுடைய திருநாமம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் விடியற்காலையிலே துயில் உணருங்கள் நீங்கள் கூறுவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே நினைவீர்கள், நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள், அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன், சிவபெருமேன், குத்தப்பெருமேன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 3ஆம் திருமுறையிலே திரு அம்பர் பெருந்திருக்கோயில், திரு அம்பர் பெருந்திருக்கோயில் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருந்திருக்கோயில் என்பதுமே யானையை ஏற முடியாதவாறு படிக்கட்டுகள் அமைத்து செய்குன்று போல கட்டப்பட்டது. அதில் மாடக்கோயில்னு அதுக்கு பேர். நன்னிலத்து பெருங்கோயில், வைகல் மாடக்கோயில் என்ற அமைப்பு முறைகளை எல்லாம் நோக்கி பார்க்கலாம். இத்தகைய கோயில்கள் கோச்சங்க சோழ நாயனாராலே கட்டப்பெற்றது. சைவ சமய குறவராகிய திருநாவுக்கரசர் காலத்திலே, அதாவது 7ஆவது நூற்றாண்டிலே இந்த விதமான கோயில்கள் 78 கோயில்கள் இருந்தன என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். பெருக்காறு சடை அணிந்த பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் உரை பெருங்கோயில் 70 எட்டும். கஷேத்திர கோவிலை பாடுறார் திருத்தாண்டகத்தில். அதனால கோச்சங்க சோழ நாயனாரே கட்டப்பெற்றது இந்த அம்பர் திருக்கோயில். ஞானசம்பந்த பெருமாறும் சொல்றார், குறிசில் செங்கனவன் கோயில், செங்கனல் இறை செய்த கோயில், செம்பியர் செறிகடல் இறை செய்த கோயில். செம்பியன் சோழன். எனவே அம்பர் என்னும் ஊரிலே யானை ஏற முடியாதவாறு படிக்கட்டுகள் அமைத்து செய்குன்று போல கோச்சங்க சோழ நாயனாராலே கட்டப்பெற்ற காரணம். பூந்தோட்டம் என்று ஒரு தொடர்வண்டி நிலையம். அந்த தொடர்வண்டி நிலையத்திலிருந்து கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்திலே அம்பர் மாகாளம். அம்பர் மாகாளத்துக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. காவிரியினுடைய தென்கரை தலங்களிலே 54வது திருத்தலம் இந்த திருத்தலம். பூந்தோட்டத்திலிருந்து பேருந்து வசதியும் உண்டு. இறைவனுடைய திருப்பெயர் பிரம்மபுரிநாதன், இறைவியினுடைய திருப்பெயர் பூங்குழல் நாயகி, தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். அடியார் பெருமக்களே, இது சோமாசிமார நாயனார் அவதரித்த திருத்தலம். ஞானசம்பந்தர் மாத்திரமே பாடியிருக்கிறார். அவருடைய பதிவும் ஒன்று மட்டும்தான். திருச்சிற்றம்பலம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இந்த தலத்துக்கு தலபுராணம் பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம். இருக்குமொழி பிள்ளையாரும் உருக்குமொழி வேந்தரும் தெய்வக்குழாத்தோடு திரு அம்பர் பெருந்திருக்கோயிலை அணைந்தனர்.
கோயிலை வலங்கொண்டனர். திரு முன்பு பணிந்து ஏற்றி மலர் தூவி பரவி உருகும் அன்போடு தாழ்ந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இதில் இந்த பதிகம் 19வது பதிகம், 3ஆம் திருமுறை, பதிகம் 19, பாடல் 4. பெருமானிடத்திலே பாடலை விண்ணப்பிக்க வேண்டும். இரவு மல் இளமதி சூடி ஏழுவேர் பரவ மல்வேரும் அருமறை பாடி ஆடுவார். அரவமோடு உயர் செம்மல் அம்பர் கொம்பர் மரவ மலர் கேள் நகர் மல்கு எழில் நகர் மருவி வாழ்வரே. இரவிலே ஒளிரக்கூடிய இளம்பிறை சந்திரனை தம் பெருமையின் உயர்வை துதிப்பதற்கு அருமறைகளை இறைவன் சந்திரனை சூடியிருக்கிறார். இந்த அருமறைகளை இறைவன் பாடி ஆடுவார். பாம்பணிந்து உயர்ந்து விளங்கும் செம்மலாகிய சிவபெருமன் கொம்புகளிலே மலர்களை உடைய வெண்சுடர் மரங்கள், வெண்கடம்ப மரங்கள் நிறைந்த சோலைகளை உடைய அழகிய அம்பர் மாநகர், திரு அம்பர் மாநகரிலே விற்றிருந்து அருளுகிறார். மல்கு இளமதி என்ன மிகுந்த இளமையுடைய பிறைச்சந்திரன் பொருள். உயர் செம்மல் அம்பர், ஆரவாரத்தோடு உயர்ந்த அரசியல் நதியினுடைய மிகு வளத்தை உடைய அம்பர். செம்மல்ல மிகுதி நகர், கொம்புகளிலே மலர்களை உடைய வெண்கடம்ப சோலைகளை உடைய திரு அம்பர் நகர், திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு அம்பர் திருப்பெருங்கோயில் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவரது துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.